விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக பிரபாகர ராஜா போட்டியிடும் நிலையில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் விருகம்பாக்கம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக பிரபாகர ராஜா போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வீரபாண்டியன், அனைத்து இடங்களிலும் எங்கள் கூட்டணி மகத்தான வெற்றியடைவதற்கு மக்கள் முடிவெடுத்து உள்ளதாக கூறினார். மக்கள் ஜாதி மதம் அரசியலை விரும்ப மாட்டார்கள் என்று கூறிய அவர், தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்றுதான் திருப்பரங்குன்றத்தில் மதுரை மக்கள் ஒரு திசையை காட்டியுள்ளார்கள் என்றும் அதுதான் வெல்லும் என்றும் தெரிவித்தார். விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் AMB பிரபாகர ராஜாவுக்கு ஆதரவளிக்கும் விதமாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கவும் கேட்டுக்கொண்டார். மேலும் பல ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் கூறினார். AMB பிரபாகரன் ராஜா அவர்களை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் இன்றைக்கு நாங்கள் பிரச்சார பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். மாலையில் பல்வேறு இடங்களில் தேர்முனை கூட்டங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். போகிற இடமெல்லாம் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணிக்கு தான் மகத்தான வெற்றி. மக்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் ஜாதி மத பதற்ற அரசியலை விரும்ப மாட்டார்கள். தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்றுதான் திருப்பரங்குன்றத்தில் மதுரை மக்கள் ஒரு திசையை காட்டியிருக்கிறார்கள். அதுதான் தமிழ்நாட்டின் திசை, அதுதான் முதல்வர் முழங்குகிற திசை, அதுதான் வெல்லும். இல்லை, இரண்டு பேரும் பொதுமைப்படுத்தக்கூடாது. முதல்வர் பேசுவது அரசியல், அவர் பேசுவது தனிநபர் தாக்குதல். முன்னாள் முதல்வர் தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வீட்டு சிறையில் வைத்திருந்தார் சகோதரர் நம்முடைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் என்று எடப்பாடி சொல்லலாமா? இது அரசியலாது? முதல்வர் முழங்குகிற அரசியல் ஆழமான அரசியல், எதிர்கால அரசியல். மாநில உரிமைகளை அவர் முன்மொழிகிறார். ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்துக் கொண்டு மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடாது என்கிறார். ஆளுநர் மூலம் இரட்டை ஆட்சியை நிறுவக்கூடாது என்கிறார். எதன் பொருட்டும் இந்தியாவின் மதச்சார்பின்மை சிதையக்கூடாது என்கிறார். பன்முகம் அழியக்கூடாது என்கிறார். நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கிறார். இந்த முழக்கத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் ஏதோ பேசுகிறார்கள். ATM என்கிறார்கள், இது கொள்ளை நகரம் என்கிறார்கள், சென்னை கொலை நகரம் என்கிறார்கள். ஏதாவது அரசியல் இருக்கிறதா? உண்மை இருக்கிறதா? தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரியான அடியை BJP அதிமுகவுக்கு தருவார்கள். எங்கள் கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். இங்கே போட்டியிடுகிற சகோதரர் AMB பிரபாகர ராஜா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்தார்.